நடந்தது பக்கா ஃபோர்ஜரி. விஜயை கோர்த்துவிட்ட தாவேக இரண்டாம் கட்ட தலைவர். காத்திருக்கிறது திகார் சிறை. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு முதல்வராக பதவியேற்பதற்கு பல்வேறு வகையில் முயற்சித்தார் சசிகலா. இப்போது எப்படி விஜய் பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து வருகிறதோ அதே போன்று அன்று சசிகலா பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்றது. ஆனால் முதல்வராக கோட்டைக்கு போக வேண்டும் என்று எதிர்பார்ப்பில் இருந்த சசிகலா கைது செய்யப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரஹாரம் சிறைக்கு அனுப்பப்பட்டார். இப்படி சசிகலாவுக்கு நடந்த ஒரு அதே சம்பவம் விஜயை சுற்றி இருப்பவர்களால் விஜய்க்கு நடக்கும் சூழல் உருவாகி வருகிறது. குறிப்பாக விஜயை சுற்றி இருப்பவர்களின் செயலால் விஜயை இவர்கள் திகார் சிறைக்கு அனுப்பாமல் ஓயமாட்டார்கள் என்று சொல்லும் அளவுக்கு இன்னும் ஆட்சியே அமைக்கவில்லை, அதற்குள் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது தாவேகவின் ஜனநாயக விரோத போக்கு என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தாவேக பெரும்பான்மையான 118 தொகுதிகள் இல்லை என்றாலும் கூட ஆட்சி அமைக்க பல்வேறு வழிகளில் எளிமையான வழிகள் இருந்தும் கூட அதை பின்பற்றாமல் ஜனநாயகத்திற்கு விரோதமாக தற்பொழுது அவர்கள் செய்துள்ள ஒரு செயல், மக்கள் மத்தியிலேயே 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று தாவேக என்று வாக்களித்தோம். குறிப்பாக திமுக தீய சக்தி என்று நீங்கள் சொன்னதை நம்பி உங்களுக்கு வாக்களித்தோம். ஆனால் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பே பக்கா ஃபோர்ஜரியாக தாவேக செயல்படுகிறதே என்கிற கோபம் மக்கள் மத்தியில் எழுந்து வருகிறது. தனி பெரும்பான்மை இல்லாத தாவேக அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தாவேகவுக்கு ஆதரவு அளித்ததாகவும் அவரது ஆதரவு கடிதம் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. ஆனால் இதற்கு எதிராக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நள்ளிரவில் மக்கள் மாளிகைக்கு சென்று ஆளுநரை சந்தித்து பரபரப்பு புகார் அளித்தார். எங்கள் எம்எல்ஏவை காணவில்லை, குதிரை பேரம் நடைபெறுகிறது, போலி கடிதம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று தினகரன் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் மீடியாவை சந்தித்து தாவேகவுக்கு ஆதரவு கொடுத்ததாக கூறப்படும் அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து என்னுடையது இல்லை என்றதும் இதற்கு பதில் தரும் விதத்தில் தாவேக தரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டது. அதில் காரில் அமர்ந்தபடி காமராஜ் கடிதத்தில் கையெழுத்திடும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அவர் சுய விருப்பத்தோடு ஆதரவளித்தார், பேரம் எதுவும் நடக்கவில்லை என்று தாவேக விளக்கமளித்தது. ஆனால் தற்பொழுது இந்த வீடியோவே தாவேகவுக்கு எதிராக அமைந்துள்ளது. ஒரு கட்சியின் தலைமையின் அனுமதி இல்லாமல் அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் குதிரை பேரம் பேசி கையெழுத்து வாங்கி இருப்பதாக வீடியோ மூலமே அம்பலமாகிவிட்டது என்கிற சரமாரி கேள்வி தாவேகவை நோக்கி எழுந்துள்ளது. மேலும் தற்பொழுது இதுவே விஜய்க்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்வதற்கு தடையாக அமைந்துள்ளது. ஆளுநர் தரப்பில் குதிரை பேரத்திற்கு அனுமதிக்க மாட்டேன், தனி மெஜாரிட்டி இல்லாமல் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை பார்வை தாவேக பக்கம் திரும்பி இருக்கிறது. எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடப்பது குறித்து தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியிருக்கும் அமலாக்கத்துறை பணப்பரிமாற்றம் செய்யப்படுகிறதா என்பதை கண்டறிய தீவிரமாக களமிறங்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்பு கடந்த 2017 காலகட்டத்தில் இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்றார் டிடிவி தினகரன் என கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அதுபோன்று எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டால் அதில் தொடர்புடைய தாவேக தரப்பினர் திகார் சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்புள்ளது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.